ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல் கிட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே தான், June 28. இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேலூரில் புதுசாக லான்ச் ஆகிருக்க காலேஜ் பிரியாணிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அங்கே போய் சந்திக்கிறேன். டாட்டா, வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜப்பான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜப்பான் சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ரொட்டி, அதுக்கப்புறம் சிக்கன் தானம்மா, சிக்கன் பட்டர் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டி, சிக்கன் பட்டர் மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். அடுத்தது என்ன வருதுன்னு அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜப்பான் சிக்கன் சாப்பிட்லாம். சில்லி ஃப்ரைஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டியாக நல்ல ஒரு காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜப்பான் சிக்கன் வந்து ஒரு ஸ்டார்டர் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆனியன் கட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக ரியலி குட். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டே ரொம்ப தோணுது. நிஜமாக அருமையாக இருக்குது. இவங்க கொடுக்க ஒரு மீட் அப்படியே ஒரு சாஃப்டாக, ஒரு ஸ்மூத்தாக நல்லா இருக்குது உங்களுக்கு. அடுத்தது வரும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் இது உங்களுக்கு பீஸை நீங்கள் ஒரே நிமிஷம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சாப்பிட்லாம். இது பேர் என்ன? பன்னீர் டிக்கா வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரம் ஃபஸ்ட் நம்ம பிரியாணி சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் வருது. நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட். ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மாதிரி அது வந்து இதில் அரைச்சி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரைத்தா அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட எக்கு கூட வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்கு ஒரு சிக்கன் பிரியாணி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் தான் இப்போ மேட்டரே இருக்குது. இதில் டேஸ்ட் மட்டும் நல்லா வந்துடுச்சுன்னா ஓகே. மசாலாலாம் கலந்து என்ன பண்ணுறோன்னா
ரைத்தா கொஞ்சம், எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம், பீஸ் கொஞ்சம், அண்ட் ரைஸ் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்போ ஒரு எல்லாம் அதை வச்சு ஒரு பிக் பைட்டாக போயிடலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பீஸ் வந்து எத்தனை கொடுக்குறாங்கன்னா ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு லெக் பீஸு ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது பரவாயில்ல தான். எப்படி விழுந்துருது, அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. எண்ணெய் கத்திரிக்காய் தான் இப்போ ஹைலைட்டு. ஏன்னா அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு அந்த எல்லாம் அந்த ஒரு ஃப்ளேவர் இறங்கி ஒரு ஸ்மெல் பண்ணும்போதே அது தெரியுது. அடுத்து நான் உங்களுக்கு இந்த தந்தூரி என்னென்ன லேயர் இருக்குன்னா ஆனியன், டொமேட்டோ இருக்குது, அதுக்கு நடுவில் பன்னீர், அதுக்கப்புறம் கேப்சிகம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஆனியன், கேப்சிகம், பன்னீர், அதுக்கப்புறம் தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ, அந்த ஆனியன், அந்த க்ரீன் கலர் பேர் மறந்துருச்சு, கேப்சிகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அது அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ளே வேறு அந்த மயம் அதெல்லாம் ஃபுல்லாக அப்படி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கடிக்கும் போதே தெரியும் எப்படி வந்துச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல, சாஃப்டாக ரியலி எப்படி சொல்கிறது ஒரு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு சாஃப்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றோம். இது வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம். சரி, இப்போ ரேட் அதிகம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்பாடை ஒர்த்தாக இருக்கணும். அந்த மாதிரி இதில் கேட்டிங்கன்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஜமாக சொல்கிறேன், கொடுத்த காசுக்கு மேலேயே ஒர்த்து தான். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வந்துட்டேன் பிரெட் அல்வா, வாங்க அது உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி. பிரெட் அல்வா ஓகே. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே மிதக்க அந்த கீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படியே திக்காக. நீங்கள் பாருங்கள், நிஜமாக அருமையாக இருக்குது. வாவ், ஓப்பா, ஓவர் அந்த கீ ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.